அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் 22, கல்வியை கற்க வேண்டிய அவசியம் பற்றிய ஒரு காணொளி. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 39வது அத்தியாயம் 9வது வசனத்தில், உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான், நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்பதை 58:11 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமில் 5231வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 2 விஷயங்களை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் பொறாமல் இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை இருக்குது. ஆனால் மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய பொறாமை 2 விஷயத்தில். ஒன்று, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவர் நல்ல வழியில் செலவு செய்கிறார், அதில் பொறாமைப்படலாம். அதுபோல் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருந்தா நம்மளும் நிறையா வாரி வழங்கிய செல்வத்தை மக்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவு எனும் ஞானத்தை அதிகமாக வழங்கி அதற்கேற்ப அவர் தீர்ப்பு வழங்குபவராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் இருப்பது ஆகிய 2 விஷயங்களை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 73வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த விஷயத்திலையும் அந்த அறிவாளி எவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருக்கிறாரு, எப்படிப்பட்ட கல்விமானாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கல்விமானாக நாமளும் ஆனால் நமக்கும் அந்த அறிவு இருந்தால் நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்யலாம், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா அநியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நம்ம நாட்டில் இன்றைக்கி நீதினா என்ன விலைங்கிற விலைக்கு போயிட்டுருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் நல்லவர்களாக நம்மளுடைய மக்கள் அந்த கல்வியை பெற்றிருந்தால் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்குவார்கள் அப்படிங்கிறதுலலாம் நம்ம பொறாமைப்படலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த 2 விஷயங்களை தவிர வேறு எதற்கும் பொறாமைப்படக்கூடாது. சரியா? அல்லாஹ்வின் விதிப்படி, அல்லாஹ்வின் நாட்டப்படி அவன் விரும்பியவர்களுக்கு விரும்பியதை கொடுக்குறான். அதில் எதுலேயும் நமக்கு எந்த ஒரு பொறாமையும் வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.